அந்த வகையில் இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிற முக்கியமான தகவலாக நேற்றைய தினம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்த கருத்து, அதில் பிரதி அமைச்சர் முனிர் முலாஃபர் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமானதாக அமைகிறது. அந்த நிலையில் மிக பிரதானமாக இப்பொழுது செம்மணி புதைக்குழி தொடர்பில் சர்வதேச ரீதியாக இலங்கை தொடர்பில் ஒரு அவதானம் பெறப்பட்டிருக்கிற ஒரு காலப்பகுதியாக இது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். செம்மணி புதைக்குழு சான்று பொருட்கள் 200 பேர் வரை பார்வையிட்ட போதும் எவரும் அடையாளம் காட்டவில்லை என்பதாக இந்த தகவல் தினக்குரல் பத்திரிகையில் தரப்படுகிறது. செம்மணி மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை சுமார் 200 பேர் வரையிலானோர் நேற்று செவ்வாய்க்கிழமை பார்வையிட்டிருந்தார்கள். யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மையானத்தில் உள்ள செம்மணி புதைக்குழிகளில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் நேற்று மதியம் 1:30 முதல் மாலை 5 மணி வரை மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவப்பட மாணவர்கள், சட்ட வைத்திய அதிகாரிகள், உளவள துணை வைத்தியர் ஆகியோரின் பங்கேற்புடன் நீதிமன்ற நடவடிக்கையாக சான்று பொருட்களை அடையாளம் காண்பது நடைபெற்றிருந்தது. இதற்காக மயானத்தில் பிரத்யேக கூடாரம் அமைக்கப்பட்டு மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட 54 சான்று பொருட்களில் தனிப்பட்ட மனிதர்களுடன் தொடர்புடைய 43 சான்று பொருட்கள் மாத்திரமே பார்வைக்கு வைக்கப்பட்டன. இதன்போது வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள், பொதுமக்கள் என சுமார் 200 பேர் வரை பல இடங்களில் இருந்து வருகை தந்து சான்று பொருட்களை பார்வையிட்டார்கள். குறிப்பாக தென்னிலங்கையிலிருந்து பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்த சிலரும் வருகை தந்தார்கள். இவற்றை பார்வையிட்ட எவருமே தமது உறவுகளுடன் தொடர்புடைய சான்று பொருட்கள் என எவற்றையும் தெரிவிக்கவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்புகளின் சட்டத்தரணிகள் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் ஒரு சிலர் சான்று பொருட்களை பார்வையிட்டு கண்ணீர் விட்ட நிலையில் அவர்களுக்கு உளவள துணை வைத்தியர்களால் ஆலோசனை வழங்கப்பட்ட நிலையில் எவரும் சான்று பொருட்களை அடையாளம் காட்டவில்லை எனவும் சட்டத்தரணிகள் கூறுகிறார்கள். இனிவரும் காலங்களிலும் தனி மனிதரோடு தொடர்புடைய சான்று பொருட்கள் செம்மணி மனித புதைக்குழியில் மீட்கப்பட்டால் அவற்றையும் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை தடைய பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட மயான சூழலில் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது என்பது முக்கியமான தகவல்.